ஐயோ குருவா அப்படி பணமாக கொட்டிடும். அதெல்லாம் சும்மா நீங்கள் புரிஞ்சுக்கணும். சுய ஜாதகத்தில் குரு கெட்டுப்போன இடத்துல இருக்கணும் அப்படின்னு இருந்து அவர் நல்ல இடத்துல இருந்தார்னா, மகர லக்னத்துக்கு எடுத்துக்கோங்க. மகர லக்னத்துக்கு குரு சூப்பரான இடத்துல போய் உட்காந்து சூப்பராக ஆளுமையாக உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. எப்போ குரு மகாதசை வருதோ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் அவருக்கு கீழே தள்ளி விட்டுரும். அதே மாதிரி தான் மிதுன லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கணக்குக்கு வந்துடும், கன்னி லக்னத்துக்கு வந்துடும், துலா லக்னத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி கணக்கெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்போ ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கணக்குக்கெல்லாம் வரும்போது பொதுவான விதிகளை நம்மளோட ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்கள் வந்து சும்மா அதை பொதுவான விதிகள்லாம் எடுத்துக்கக்கூடாது. அப்போ குரு நல்லவரா? எஸ், டெஃபினெட்லி அவர் வந்து ஒரு புனிதர், அதே மாதிரி ஒரு பெரிய சுபத்துவம் உள்ள பிளானட் தான். அப்போ சுக்கிரன் வந்து சுபத்துவம் இது உண்டா? அவர் சுபரா? எஸ், சுபர் தான். ஆனால் இந்த குருவோட ராஜகுருவான நம்ம தேவகுருவான நம்ம பிரகஸ்பதிக்கும் அசுர குருவான முதல் எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். அப்போது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த குருவோட காரகத்துவம் இருக்கிறவங்கள பேசிக்காகவே நல்ல நிலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஓல்ட் ஸ்கூல் பாய். ஓல்ட் ஸ்கூல் பாய்னா அப்படின்னா, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணவே கூடாது, இப்படித்தான் வாழணும், இது தப்பு, தப்பான விஷயத்துக்கு நம்ம போகவே கூடாது, இப்படி தான் போதனைகள் நிறைய இருக்கும். நிறைய ப்ரீச்சிங்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும். இந்த குருவோட தன்மை, அதாவது அவங்களோட சுய ஜாதகத்தில் குருவோட தன்மை நல்லா இருந்தால், அது மட்டும் கிடையாதுங்க, அவர் புத்திரகாரகனும் கூட. அப்போ அந்த குருவோட தன்மை யார்கிட்டலாம் இருக்கோ அவங்கள்ட்ட தாங்க பணம் சேவ் ஆகும். யாரெல்லாம் வெல்த்தை வந்து சேவ் பண்ணுறாங்களோ, நல்லா புரிஞ்சுக்கணும். பரம்பரையாக சில பேர்லாம் இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த காசை சேர்க்கணும், சொத்தை சேர்க்கணும், அதே மாதிரி லேண்டை எடுத்து வைக்கணும், என் பிள்ளைங்களுக்காக வைக்கணும், அதே மாதிரி பல சமூகங்களுக்காக பண்ண. சமூகம்னா நீங்கள் ஒன்றும் ஜாதின்னு எடுத்துக்கூடாது, நான் சொல்கிறது மக்கள்ன்றதும் சமூகம் தான். அப்படிங்கும்போது மக்களுக்காக செய்யணும், நிறைய தொண்டாற்றணும், இந்த மாதிரி விஷயங்கள், தர்மங்கள், இந்த மாதிரி ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த குரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் நல்லதை கொடுக்கும். அதே மாதிரி குருவோட தன்மைக்கு வரும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இதை நான் சொல்கிறதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும். குரு மகாதசை நடக்குது அப்படின்னு சொன்னால், சில லக்னம் நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, சில லக்னம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்ன பாருங்கள். இவங்கெல்லாம் வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் நீங்கள் வந்து குரு மகாதசை நடக்குது மித்த லக்னங்களில் யாராக இருக்கீங்கன்னா, சின்ன டிப்ஸ் என்னென்னா, குரு மகாதசை நடக்குது உங்களுக்குன்னா, ஈவன் நான்வெஜ் கூட சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா வெல்த் க்ரியேட் ஆகும். அதே மாதிரி யார் ஒருத்தருக்கு வீட்டில் ரொம்ப நகை வந்து போயிட்டே இருக்குது, நீங்கள் ஒன்றா அடுத்தது கொஸ்டினாக கேட்கக்கூடாது, ஏங்க குரு ஆபரணமானால் சுக்கிரன் ஆயிடுவார், தட் வி நோ. பட் இருந்தாலும் அந்த தங்கம் வந்து வீட்டில் சேரணும், கஜானாக்குள்ளே சேவிங்ஸாக மாறணும் அப்படின்னு சொன்னால் அந்த குருவோட தன்மை நல்லா இருக்கணும். சரிங்களா? அப்போ யார் ஒருத்தர் வந்து நகையை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நகையே தங்காது. அப்போ என்ன பண்ணுவோம், அது வந்து வெளியே போயிட்டே தான் இருக்கும். அதை எப்படி அடகு கடைக்கு போகிறது, பேங்க்குக்கு போகிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருந்துன்னு தான் இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த குருவோட தன்மையை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் ஜாதகத்தில் இல்லாத விஷயத்த நம்ம வந்து ஜாதகத்தில் இல்லாத ஒரு விஷயத்த பச்சைக்கல் மஞ்சக்கல் போட்டு வலுப்படுத்த முடியுமா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் போய். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பேசிக்காக புரிஞ்சுக்கணும். இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கலாம் முடியாது. அப்போது ஒரு சில பாதகங்கள் வராமல் தடுக்கலாமா? எஸ், முடியும். அப்போ அதோட தன்மை என்ன, ஒருத்தர் வந்து ஒரு 30 மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்னா 35 மார்க்ஸ் தான் பார்டரில் இருக்காருன்னா அவரை 35 மார்க் வாங்க வைக்கலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அப்போ ஜாதகத்தில் வந்து நல்ல நிலையில் குரு வருது, அவர் குரு மகாதசையோ குரு புத்தியோ வருது, அப்போ அந்த டயத்தில் தேங்கி நிற்கிறாரா, அப்போ சில பூஜைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் ஒரு 70 மார்க் வாங்குற பையனா 90 மார்க் வாங்க வைக்கலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் லெவலில் தான் நீங்கள் உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ குருவோட காரகத்துவத்துக்கு வரக்கூடிய அமைப்புகள்லாம் வரும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி, ஒருவேளை குரு உங்களுக்கு ஜாதகத்தில் நல்ல சாதக நிலையில் இருக்கும் பட்சத்தில் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய தர்மங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி நல்ல கெட்டவங்கள்ட்ட போகவே கூடாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த பிரகஸ்பதி வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் நீங்கள் வந்து கெட்டவங்கன்னா துஷ்டத்தை கேட்டால் தூர விலகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல போய் நம்ம போய் அவங்கள திருத்தி நம்ம போதனை பண்ணி கொண்டு வந்துடணும்லாம் நீங்கள் குரு ஜாதகத்தில் நல்ல நல்ல நிலையில் இருக்கவங்க போய் அவங்களுக்கு உபதேசம் பண்ணிங்கன்னா சரியாக வராது. புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி யாருக்கு இந்த குரு அருள் ஜாதகத்தில், இப்போ நான் நிறைய பேருக்குலாம் கிளாஸ்லாம் எடுப்பேன் பாருங்கள், நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டே இருப்பேன், நான் பார்ப்பேன் அந்த ஜாதகத்தில் சில அமைப்புகள் இருந்தால் தான் நான் கிளாஸ் எடுப்பேன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சில பேருக்கு பணம் கட்டி எத்தனையோ கிளாஸ்க்கு போயிட்டே இருப்பாங்க. நான் 150 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் தெரியுமா, நான் 175 கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, லைஃப் ஃபுல்லாக படிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அந்த சித்தியே ஆகாது அவங்களுக்கு.
அப்படின்னா அந்த ஜாதகத்தில் அவங்க படிச்சுட்டே இருப்பாங்களே கொஞ்சம் இந்த கிளாஸ் போட்டேன், அந்த கிளாஸ்க்கு போனேன், அந்த கிளாஸ் போனேன், இந்த கிளாஸ் போனேன், பட் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் சுய ஜாதகத்தில் இந்த குரு கற்றுக் கொடுத்தால் அவங்களுக்கு போய் சேருமா அப்படிங்கிறத எடுக்கணுன்னாலும் அந்த சுய ஜாதகத்தில் அந்த தன்மை இருந்தால்தான் அந்த விஷயத்தை செய்ய முடியுங்கிறதும் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நண்பர்களே. அப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து குரு ரொம்ப கெட்டு போயிடுது அப்படின்னா இதுக்கான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னா வழிபாடுகள். அப்போ அந்த வழிபாடுகள்னு வரும்போது இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவபெருமான். அதே மாதிரி சிவபெருமான் வழிபாடுங்கிறத பிடிச்சிக்கணும். அப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்திட்டையில் இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரர் சந்நிதிக்கு வழிபாடுகள் செஞ்சுட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. தென்திட்டைங்கிறது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்திட்டை இருக்குது. அங்கே தான் உலகத்திலேயே சந்திரகாந்த கல்லும் சூரியகாந்த கல்லும் ஒரு சேர்ந்து இருந்து நம்ம ஐயா ராஜராஜ சோழன் ஐயா உருவாக்கின கோயில் அது. இப்போ காலையில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியகாந்த கல் வந்து வேலை செய்யும், நைட் நேரத்தில் சந்திரகாந்த கல் வேலை செய்யும். அந்த ஒளியில் வந்து அந்த நீர் வந்து பட்டுட்டே இருக்கும். அங்கே தான் ராஜகுரு பட்டத்தை வந்து சிவபெருமான் கொடுத்தார், டபுள் அண்டர்லைன். புரியுதுங்களா? அப்போ குரு நல்ல நிலையில் இருக்காருன்னா நீங்கள் குடுன்னு போயிட்டு நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குருவுக்கு போயிட்டு நான் கொண்டக்கடலை மாலை போடுறேன்னு சொல்கிறதை விட அவருக்கு பட்டம் கொடுத்த சிவபெருமானை நீங்கள் வழிபடுவது சால சிறந்ததுங்கிறது தான் உண்மையான சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாமா? எஸ் பண்ணலாம். அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், குருமார்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் மார்க்கம்ங்கிறது வேறு, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். சித்தர்களோட தன்மைகள் வரும்போது அது ஞான மார்க்கம்ன்றது கணக்கு வேறு. நான் சொல்கிறது குருமார்னு சொல்கிறது வந்து நம்மளோட ஸ்ருங்கேரி பெரியவராக எடுத்துக்கலாம், ராகவேந்திர சுவாமியாக எடுத்துக்கலாம், ராமானுஜ சுவாமியாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சுக்கிறது. அதே மாதிரி காஞ்சி பெரியவராக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மகான்கள் வழிபாடுகள் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறது வந்து நன்மையை கொடுக்கும். ஜாதகத்தில் வந்து குரு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் தப்பாக நினச்சிக்கக்கூடாது. அது வந்து கொஞ்சம் சீரியஸ் ட்ரபிளை கொடுத்துரும். ஆனால் அந்த சுய ஜாதகத்துக்கு குரு கெட்டு போக வேண்டிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகம் கெட்டு போயிடுதுன்னா யூ ஆர் ஸோ லக்கி. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். அவர் கெட்டு போகிறவர் வந்து கெட்டு போயிட்டுதுன்னா கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ எப்பெல்லாம் வந்து குரு கெட்டு போட வேண்டிய ஜாதகத்துக்கு குரு வரக்கூடிய காலங்கள்லாம் ஓஹோன்னு இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்துட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை நண்பர்களே. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நம்ம நேயர்களுக்கு பணிவாக சொல்கிற விஷயம் என்னென்னா, எப்பயுமே வந்து இந்த வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சேனல் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக நாங்கள் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும் நண்பர்களே. இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுன்னா கிரகங்கள்னால் என்ன, அதே மாதிரி கேது பகவான் என்ன பண்ணுவார், ராகு பகவான் என்ன பண்ணுவார், அதே மாதிரி சனி பகவானோட தன்மை என்ன, சுக்கிர பகவானோட தன்மை என்ன, அதே மாதிரி இப்போ குரு பகவான், இந்த மாதிரி இதெல்லாம் எங்கள் டீம்கிட்ட நான் சொல்கிறேன், ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அதெல்லாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அவங்க பின் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அந்த வீடியோவை போய் பார்க்கணும்னு நினச்சாலும் தாராளமாக போய் பாருங்கள் நண்பர்களே. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.